Psalm 89 chapter verse 1 to 52. சங்கீதம் 89 அதிகாரம் 1 முதல் 52 வசனம் வரை. வசனம் 1. கர்த்தரின் கிருபைகளையே என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவேன். Michal of the Ethan the Israelite Israeli. I will sing of the mouth. I will sing of the mercies of the Lord forever. With my mouth will and make Canoe and day and faithfulness to the all generation. வசனம் 2. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும், உமது உண்மை வானங்களிலே ஸ்திரப்பட்டு இரே என்றான். For I have the said, mercy shall and be built up forever. The faithfulness shall though and establish in the very heavens. வசனம் 3. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடனே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, I have the made a covenant with my chosen. I have the sworn unto the David my servant. வசனம் 4. என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். சேலா. They and see will and establish forever and build up this thereon to all the generations. சேலா. வசனம் 5. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையை விளங்கும். And the heavens shall and praise the wonders, O Lord, they and faithfulness also in the congregation of this sentence. வசனம் 6. ஆகாய மண்டலத்திலே கர்த்தருக்கு நகரவானவர் யார்? பலவான்களின் புத்திரரிலே கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? For who in the heavens can be and compare unto the Lord, and who among the sons of the mighty can be likened unto the Lord. வசனம் 7. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளை சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். God is and greatly to be and feared in the assembly of these saints, and to be heard the receive of the all them that heard about him. வசனம் 8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. O Lord God of the ashes, who is the strong Lord like unto thee? Are to thy faithfulness around about thee. வசனம் 9. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடக்கு பண்ணுகிறீர். Thou and rulest the regaining of the sea, when the waves thereof rise, thou stillest them. வசனம் 10. நீரே ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நெருக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். The Aston broke and run up in the pains as one that is sailing. Though an Aston straight theny enemies with they and strength haram. வசனம் 11. வானங்கள் உம்முடையது, பூமி உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். The heavens are thine, the earth also is thine, as per this word and the fullness thereof. Though an Aston founded them. வசனம் 12. வடக்கேயும் தெற்கேயும் நீரே உண்டாக்கினீர். தாபோரும் ஏர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். The north and the south, though Aston created them, Tabor and Hermon shall and rejoice in the name. வசனம் 13. உமக்கு வல்லமை உள்ள
புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. Thou hast an mighty arm, strong is they, and the high is their right hands. வசனம் 14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். Justice and judgment are the abidance of this thereon's mercy, and truth shall not go before thy face. வசனம் 15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பராக்கிரமம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். Blessed these people that can out the joyful sound. They shall not walk, O Lord, in the light of the continuous. வசனம் 16. அவர்கள் உம்முடைய நாமத்திலே நாடரும் களி கூர்ந்து உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். In their name shall they rejoice all the day, and in the righteousness shall they and be exalted. வசனம் 17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். For thou had and the glory of their and strength, and in this power our Aaron shall and be exalted. வசனம் 18. கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. For the Lord is your defense, and the Holy One of the Israel is your King. வசனம் 19. அப்பொழுது நீரே உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தால் தெரிந்து கொண்டப்பட்டவனை உயர்த்தினேன். Then and thou speakest in the vision to this Holy One, and saidest, I have laid help upon one that is and mighty. I have the exalted one chosen out of the people. வசனம் 20. என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். I have the found and David my servant, with my holy oil have I anointed him. வசனம் 21. என் கை அவனுடனே உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். With an home and my hands and shall and be and establish it. Many arms also shall and strengthen him. வசனம் 22. சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. The enemy shall not exert upon him, near the son of the wickedness afflicted him. வசனம் 23. அவன் சத்துருக்களையே அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். And I will and but and down and his foes and before his and foes and plug just them that hate on him. வசனம் 24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். But and my and faithfulness and my and mercy shall and be and with him, and in my and name shall and his and be exalted. வசனம் 25. அவன் கையை சமுத்திரத்தின் மேல் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். I will set his hands and also in the sea, and his right hands is the river. வசனம் 26. அவன் என்னை நோக்கி, நீரே என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்வான். He shall and carry unto me, thou art me and Father, my God and the rock of my salvation. வசனம் 27. நான் அவனின் எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். Also I will make in him and my firstborn higher than the kings of the earth. வசனம் 28. என் கிருபையும் என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தும் படும். My mercy will and keep for him for evermore, and my covenants shall and stand fast with him. வசனம் 29. அவன் சந்நிதி என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கவும் அவன் ராஜாசனம்
உள்ளான மட்டும் நிலைத்து இருக்கவும் செய்வேன். His seed also will and make sure they endure forever, and is there one as the days of the heaven. வசனம் 30. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படியும் நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி, if his children forsaken my laws and walk not in my judgments. வசனம் 31. என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியாயங்களை மீற நடந்தாள், if they unbroken my ancestors and keep not my commandments. வசனம் 32. அவர்கள் மீறுதல்களை மிளறற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். Then I will and visit their and transgression with the rod and their iniquity with strips. வசனம் 33. ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையால் பிசகாமலும் இருப்பேன். Never lost my loving kindness, will I not unruly take from him, near suffer my faithfulness to fill. வசனம் 34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகளில் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். My covenants will not and broke, nor an alter the things and that is and gone out of my lips. வசனம் 35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரிலே ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். One have I sworn by my holiness that I will not lay unto David. வசனம் 36. அவன் சந்நிதி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். His seed shall and endure forever, and his turn one as the sun before me. வசனம் 37. சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியும் ஆகாய மண்டலத்தின் சாட்சியைப் போல் உண்மையும் இருக்கும் என்று விளம்பினீர். சேலா. It shall be and established forever as the moon and as the faithful witness in the heaven. சேலா. வசனம் 38. ஆனாலும் நீரே எங்கள் வெறுத்து தள்ளிவிடீர், நீரே அபிஷேகம் பண்ணி வித்தவர் மேல் உக்கிரமானீர். But and though an aston cost of this Aaron, though an aston ben and worth with and any another. வசனம் 19. உமது அடியனுடைய நீரே பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலேயே தள்ளி அவமானப்படுத்தினீர். Thou hast and made and violated this covenant of they and servants, though and asked for isn't crowned by the casting is to this ground. வசனம் 40. அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணை ஸ்தலங்களை பாழாக்கினீர். Though an hast and broken down all this heritage, though an hast and forgot is and strong hold to the ruin. வசனம் 41. வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலானுக்கு நிந்தையானவன். All the pros by this way and spoil him, he is a reproach to his and neighbors. வசனம் 40. திருக்களின் வலது கையிலே நீரை உயர்த்தி அவன் விரோதிகளை யாவரையும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். Thou hast and set up the right hands of these and adventurers, thou hast and made all these enemies to the rejoice. வசனம் 43. அவன் பட்டயத்தின் கருக்கை மழுங்கி போட்டு அவனை யுத்தத்திலே நிற்காதபடி செய்தீர். Thou hast and also turned this edge of his and sword, hast and not made and him to stand in the battle. வசனம் 44. அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். Thou hast and made his and glory to curse, and cast is and there one down to this ground. வசனம் 45. அவன் வழிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தாலே மூடினீர். சேலா.
The days of his youth asked, though and short and though asked and covered him with same ஷேலா. வசனம் 46. எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்து இருப்பீரோ, உமது கோபம் அக்கினி போல எரியுமே. How long, Lord, will and thou and hate in thyself forever? Shall they and wrath burn like fire? வசனம் 47. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்து அருளும். மனுபுத்திரர்கள் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? Remember how and short my and time is, and wherefore hast and thou made all the man is in vain. வசனம் 48. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? என் ஆத்துமாவை பாதாள வாழடிக்கு விலக்கி இருக்கிறவன் யார்? சேலா. What man is he that liveth and shall not see death? Shall he deliver his soul from the hands of the grave? சேலா. வசனம் 49. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சந்திதியம் பண்ணின உமது பூர்வ கிருபை எங்கே? Lord, where are the day for more loving kindness which and thou answerest unto the David in their truth? வசனம் 50. ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீரை அபிஷேகம் பண்ணினவரின் கால் அடிகளையும் நிந்திக்கிறபடினால், remember, Lord, their reproach. Have they and servants how I do bear in my bosom these and reproach of all the mighty people. வசனம் 51. கர்த்தாவே, உமது அடியார்கள் சுமக்கும் நிந்தையும் அழுமையுமான ஜனங்களே எல்லோராலும் நான் என் மடியிலே சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும். Wherewith thine enemies I have reproached, O Lord, and wherewith they have reproached the footstep have thine anointed. வசனம் 52. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். Blessed be the Lord forevermore. Amen and amen. Hi friends, நாளை தினத்தில் எங்காச்சும் ஊருக்கு போகிறாங்க. சர்ச்சு கூப்பிட்டு போன ஆசை, ஆனால் கார் இல்லாதனால கூப்பிட்டு போக முடியாது. காரு 7 மாதம் டியூ முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஆட்சியை போய் பார்க்கணும். அதே மாதிரி எங்கள் ஆட்சிகிட்ட சொல்லியிருந்தேன், என்னுடைய கான்சுலேட் புக்ஸு, என்னுடைய ஐடி, என்னோடய மெம்பர்ஷிப் கார்ட்ஸ்லாம் எங்கள் ஆட்சிகிட்ட காட்டினேன். காட்டும் போது கமலா ஹாரிஸ் தானே நீ அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்க எங்கள் ஆட்சி. இல்லை ஆச்சி, அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சதுன்னா எங்கள் ஆட்சியை கூட அமெரிக்கா கூப்பிட்டு போகணும் ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் காசு தான் இல்லை. கொடுப்பார், நடத்துவார், காசு ஒரு பொருட்டே கிடையாது, நல்லா நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாப்பிட்டே இன்றைக்கி எல்லாம் வேலையும் செய்து முடிக்க எனக்கு நல்லா பலனையும் கிருப்பியும் கொடுத்தேன். அப்புறம் வீட்டில் ஒரு நாட்டுக்கோழி சேவல் அடித்தாங்க எங்கள் ஆட்சி வந்ததுக்கோசம். சாப்பிட்டோம், திருப்தியாக இருக்கும், புஷ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.